அன்புக்குரிய அன்பு பிள்ளைகளே, உங்களை பார்ப்பதில், உங்களோடு நிற்பதில் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இன்றைக்கி நம்முடைய டெக்ஸ்ட் விடுதலை கொடுங்கிற ஒரு தலைப்பில் தென்னிந்திய திருச்சபை 25 பேராயங்கள், தென்னிந்திய திருச்சபை மொத்தம் கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா 25 பேராயங்கள் இருக்குது. இது தென் இந்தியாவுடைய அமைப்பு. இந்த 25 பேராயங்களுக்கும் ஒரே தலைப்பு தான், விடுதலை கொடுங்க, வாழ்வு கொடுங்க, வாழ்வுக்கு கூக்கலிங்கன்னு சொல்கிறார். யாருக்கு விடுதலை கொடுக்கறனா சங்கீதம் 9:9 சிறுமைப்பட்ட மக்களுக்குன்னு சொல்கிறார். ஒருவேளை ஜெபம் பண்ணுறதோ இல்லைன்னா நிறையா ஆண்டோடைய பணியை செய்வது எதுனா நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்யப்படுங்கள் என்று எசையா 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அடுத்து எபேசியர் 6ஆம் அதிகாரம் சொல்கிறோம், ஒபே, கீழ்ப்படியுங்கள், உங்கள் மேலான அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு கீழ்ப்படியுங்கள், மேலான அதிகாரம் கீழ் மக்களை நீங்கள் நேசியுங்கள் என்று சொல்கிறார். அடுத்து சொல்கிறப்போ நற்செய்தி பகுதியில் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 18 வருடம் முடியாத ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கிடைக்கும். 18 வருடம். பொதுவாக வாழ்விழந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், கைவிடப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு அருமையான ஒரு அப்பா, ஒரு தம்பி, ஒரு மகன், அம்மா இல்லை, அக்கா இல்லை, தங்கை இல்லை, ஒரே மகன், செல்லமாக வளர்த்த மகன் நன்கு படிக்கிறவன், நன்கு நேசித்தார். நன்கு நேசிக்கிறப்போ அவன் கேட்டான், அப்பா எனக்கு ஒரு பென்ஸ் கார் வாங்கி கொடுங்கன்னா. இப்போ நம்ம குருவானூர் வச்சுருக்க ஒரு 8 லட்ச ரூபா இல்லை 10 லட்ச ரூபா இருக்கும் நினைக்கிற இந்த காரு. நாங்கள் வந்திருக்க காரும் 6-7 லட்ச ரூபா இருக்கும். இன்னொரு காரு வச்சுருக்குறோம். என் மகன் 68 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வச்சுருக்கிறான். இன்னொரு காரு 2.5 கோடிக்கு கூட இருக்குது, பென்ஸ் காரு. 3 லட்ச ரூபாய்க்கும் கார் இருக்குது. நான் ஒரு கார் வாங்கி கொடுவேன்னு கேட்டேன். அப்பா சொன்னார், கார் வாங்கி தரேன்டா, நீ கோல்டு மெடல் வாங்க. ஐயா சொன்னாங்க, இந்த ஹாஸ்டல் பிள்ளைங்க எல்லாருமே சென்டம் ரிசல்ட் +2ல் 4 பேர் இங்கே ஹாஸ்டல். எத்தனை பேர் +2 பிள்ளைங்க எத்தனை பேர் ஹாஸ்டலில்? 2 பேர், 3 பேர், அவ்வளோதான். யாராவது ஆப்ஷன் இருக்கீங்களா? 3 பேரும் பாஸ் பண்ணாங்க சென்டம். 10th பிள்ளைங்க சென்டம்னார். அவர் சொன்னார், எல்லா பாடத்திலும் நீங்கள் 100 அவுட் ஆஃப் 100, 100க்கு 100 வாங்கு சொன்னார். திருச்சபைக்கு சர்ச்சுக்கு ஒழுங்காக போ, சர்ச் ஆக்டிவிட்டீஸ், சண்டே ஸ்கூல் வாலண்டியர்ஸ், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், அதை நீ சரியாக செய்யு. இப்படி நீ சரியாக போனேன்னா நான் உனக்கு வாங்கி தரேன்னு. அவன் அந்த வருஷத்தில் எல்லாம் சரியாக செய்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே அப்பா கார் வாங்கி கொடுங்கன்னா. அப்போ உடனே ஒரு இதே மாதிரி ஒரு புக்கு எடுத்து கொடுத்து, இதான் வச்சுக்கோன்னார். அவன் சொன்னான், கார் தான்ப்பா கேட்டேன், புக்கையா கேட்டேன். நான் தான் 365 நாளில் கிட்டத்தட்ட 275 நாள் புக்கை தான் நான் படிச்சிருக்கேன். இப்போ 75 மிச்சம், எனக்கு 90 நாள் நான் படிக்கலை. இதெல்லாம் புக்கை தரேன்னு கோச்சிக்கிட்டு புக்கை வச்சுட்டு போயிட்டான். அப்பா விட்டுட்டு போயிட்டான். போனவன் நல்ல ஸ்டூடெண்ட்டு, கோல்டு மெடல், வேலை கிடச்சிது, நல்ல சேலரி கிடச்சிது, நல்ல சம்பளம் கிடச்ச அவன் அங்கேயே செட்டில் ஆகிட்டான். அப்பா மேலே கோவப்பட்டு போன இடத்துல மேரேஜ் பண்ணான். ஒரு நல்ல பெண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணான். பிள்ளைகள் வந்துச்சு. கிட்டத்தட்ட அப்பா விட்டு கடந்த ஒரு 20-25 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. இவன் இப்போ தாத்தாவாக போன நிலைமை. அவன் பிள்ளைகளும் அவன்கிட்ட கேட்குது, எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு கேட்குது. அப்பாவுடைய ஞாபகம் வருது. ஒரு நாள் நம்ம அப்பாவை கோச்சிட்டு வந்துட்டோம், இவ்வளோ நாள் இருந்திருக்கக்கூடாது, அப்பாட்ட எப்படியாவது நம்ம போயிருக்கணும் இன்னும் நினச்சி அவன் என்ன பண்ணுறான், அப்பாவை பார்ப்பதற்காக தூரமாக பயணப்பட்டு போன அவள் அப்பாவை பார்ப்பதற்காக பயணப்பட்டு திரும்ப அந்த சொந்த கிராமத்துக்கு, இருங்கலூர் மாதிரி ஒரு கிராமத்துக்கு, திருச்சியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் உள்ள
இதே மாதிரி இன்னொரு 2 கிலோமீட்டர் உள்ள தள்ளி போயிட்டான். அப்பா பார்க்க போகிறான். அப்பா வீடெல்லாம் பால் அடைஞ்சு கிடக்கு, யாருமே இல்லைன்னா ஒரு பையன். அப்பா பக்கத்து வீட்டில் கேட்குறப்ப அந்த வீட்டை திறந்து விட்டு அப்பாவுடைய படம் வைக்கப்பட்டு மாலை போட்டுட்டு அதுலேருந்து அப்பா இறந்து விட்டார். இதுதான் அவனுக்கு தெரியுது. ஐயோ, ரொம்ப முட்டாள்தனம் பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், அப்பா விட்டுருக்கக்கூடாது. நம்மளை சின்ன பிள்ளையிலேருந்து நேசித்தார், பாராட்டினார், பள்ளியில் சேர்த்தார், கல்வி கொடுத்தார், ஆடைகள் வாங்கி கொடுத்தார், உணவுகள் வாங்கி கொடுத்தார், படிக்க வச்சார். இவ்வளோ நாள் போயிருக்கக்கூடாது. அப்பாவேன்னு அழுகிறான். ரொம்ப நேரம் அழுதுட்டு அப்பா ஃபோட்டோ பார்த்தே அழுகிறான். அழுதுட்டு அந்த இதுக்கு முன்னால் அந்த ஒரு புத்தகம் இருக்குது, அதை போய் எடுக்கிறான். அந்த புத்தகம் தான் அவன் கொடுத்த புத்தகம். இந்த புத்தகத்தை தானே வாங்கி இங்கே போட்டுட்டு போயிட்டோன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அந்த புத்தகத்தை திருப்பிக்கிட்டே இருக்கிறான். திருப்பிக்கிட்டே இருப்போம். கடைசி பக்கத்தில் ஒரு பில் இருக்குது. அதுதான் அந்த பென்ஸ் காருடைய பில். ஃபுல் பே பண்ணி அந்த பில்லை கொடுத்தா கார் கொடுத்துருவாங்க. அப்போ புத்தக வடிவத்தில் பில்லை கொடுத்து போயிட்டார். அதை திறந்து பார்த்துட்டுனா என்ன ஆயிருக்கும், கார் கிடச்சிருக்கோம். ஒருவேளை நம்ம உருவாக்கின தகப்பண்ட நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம உருவாக்கின தகப்பண்ட நம்ம எப்படி இருக்கிறோம். சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறப்போ, தாயின் கருவில் உருவாகும் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். சங்கீதம் 139:16 ஒரு கருவையுடைய கண்கள் கண்டதுங்கிறார். ஏசாயில 46 சிறு வயது தொடங்கி முதிர் வயது வரை நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்கிறார். ஏசாயா 49 உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். மத்தேயு 6:8 உன்னுடைய தேவைகள் எனக்கு தெரியுங்கிறார். ஆண்டோடைய ஜெபத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. எல்லா நிலையிலும் உங்களுடைய வார்டன், உங்களுடைய டீச்சர்ஸ் உங்களுக்கு ஜெபம் சொல்லிக் கொடுப்பாங்க. பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரம்பரை செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக, அந்தந்த பொருளை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக நாங்கள் குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்திர சுத்தம் என்று நமக்கு ப்ரேயர் சொல்லி கொடுக்குறாங்க. ஜீசஸ்ட்டு போய் எல்லோரும் கேட்குறாங்க, எங்கள் தேவைகள் எப்படி இருக்குது, இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுவீங்க, இல்லை அம்மாவுக்கு லெட்டர் எழுதுவீங்க, இல்லை அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க பாட்டிக்கோ தாத்தாக்கோ இல்லை மாமாக்கோ சித்தப்பாக்கோ எழுதுவீங்க, இல்லை அப்பா கொடுக்க முடியல, அப்பா கஷ்டப்படுறாரு, அம்மா கஷ்டப்படுறாருன்னா உங்கள் வார்டன்கிட்ட கேட்பீங்க. வார்டன் கரஸ்பாண்டண்ட்டை கேட்பார், கரஸ்பாண்டண்ட் ஐயர்கிட்ட கேட்பார், ஐயர் பிஷப்கிட்ட கேட்பார். இல்லை இதே மாதிரி என்னை மாதிரி யாரோ வர ஒரு ஸ்பான்சரை பார்த்தா ஏன் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு வாங்கி கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் இத்தனை பேருக்கு நம்ம கடந்து போகிறோம். ஆனால் நம்மை உருவாக்கின தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு கேட்குறப்போ நிச்சயமாக ஒரு உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நாள் அந்த தம்பி காத்திருந்தா, கொஞ்சம் இந்த புக்கை பிரட்டியிருந்தா, இல்லைப்பா ஏன்பா நீ எனக்கு கார் வாங்கி கொடுக்குறேன்னு கேட்டிருந்தா, சண்டை போட்டிருந்தா, அந்த அப்பா என்ன பண்ணியிருப்பார், இந்த பில்ரா போய் வாங்கிப்படான்னு இருப்பார். இதைத்தான் இன்றைக்கி முன்னாள் பிஷப் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் நேற்று போட்டிருக்காரு, கொஞ்சம் மாற்றி போட்டிருக்காரு. எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியல. இயேசுவின் சாயல்னு அவர் சொல்கிறார், சற்று டிஃப்ரெண்ட் பண்ணி போட்டிருக்கார். ஒருவேளை முதலாவது உங்களை உருவாக்கின தகப்பனை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். முன்னால் மிஷனரிகள் வந்தாங்க, வந்து என்ன பண்ணாங்க, இவ்வளோ பெரிய இடத்த வாங்கினாங்க. மதம் மாற்றுவது மிஷன் வேலை இல்லை, உதவி செய்வது மட்டும்தான் மிஷன் வேலை. விடுதலை அதில் சொல்கிறாரு, உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு சொல்கிறது, நீ ஏமாத்துறாங்க, லஞ்சம் கொடுக்குறாங்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறாரு, அது எனக்கு அருவருப்புங்கிறார். நீ நன்மை செய்கிற, அதைத்தான் முன்னால் வந்த மிஷன்கள் என்ன பண்ணாங்க, படிக்காத பிள்ளைகளை கண்டுபிடித்து, பள்ளிக்கு செல்லாத பிள்ளைகளை கண்டுபிடித்து அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தாங்க, கல்வி. வெறும் கல்வி கொடுத்தா ஒத்து வராதுன்னு உணவு கொடுத்தாங்க, வெறும் உணவு கொடுத்தா ஒத்து வராதுன்னு ஆடைகள் கொடுத்தாங்க, ட்ரெஸ் கொடுத்தாங்க. 3 வேளை சாப்பாடு, 2 வேளை ஸ்நாக்ஸு கொடுத்தாங்க. இதெல்லாம் மதம் மாற்றுவதற்கல்ல. அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை பார்த்து இவன் மக்கள் மாறினாங்க. அடிமைப்பட்டு கிடந்தோம். இப்போ கூட ஐயாட்ட பேசிகிட்டு இருக்கப்போ தரங்கம்பாடியை பற்றி ஐயா சொன்னார். சிசிஐ சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் தரங்கம்பாடியில் வருதுனார். முதல்ல 1713 சீகன்பால் டெடிகேட் பண்ணதான் லுத்தரன் சர்ச்.
எல்லா மக்களும் நம்மளை மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அங்கே போகலாம். ஆனால் முதல்ல இந்த சிஎஸ்சி சர்ச்சில் எல்லாம் போக முடியாது. மேல்ஜாதி மக்கள் மட்டும், ராஜாக்கள் மட்டும் தான் போனாங்க. அது ராஜா தெரு. ஆனால் எல்லாரும் வாழ வேண்டும், எல்லாருக்கும் வாழ்வு கொடுத்தா மிஷன். அந்த மிஷன் தான் உங்களை பாதுகாக்குது. ஒருவேளை இன்றைக்கி தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை திருமண்டலத்தின் சார்பாக இந்த இருகுரு இந்த ஹாஸ்டல் நடத்துகிறாங்கன்னா, நீங்கள் வாழ்வில் முன்னேற்றமான பாதைக்கு போக வேண்டும். முதலாவது நீங்கள் உங்கள் ஆண்டவரை கேட்க வேண்டும், தேவனை தேட வேண்டும், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, கர்த்தரை சீக்குதல்லால் கர்த்தரை தேடுங்கள். ஓசியாவில் சொல்கிறாரு, பெத்தேலுக்கு போக வேண்டாம், கில்காலுக்கு போக வேண்டாம், ஆண்டவரை தேடுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சிறு பிள்ளைகள் கூட, உனக்கு ஒன்று வேணும், இன்றைக்கி ஒரு பென்சில் இல்லை, உனக்கு போய் உங்கள் மேடத்தில் பேச பயமாக இருக்குது, பேச வேண்டாம், கடவுளை தேடு. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி, எனக்கு பென்சில் இல்லைப்பா, பென்சில் சீவுறதுக்கு ஷார்ப்னர் இல்லை பிளேடு இல்லை. இதனால யாரை கேட்கணும்? கடவுளை கேட்கணும். ரெண்டாவது, கொடுத்ததில் நீங்கள் எப்போவுமே மனம் தளரக்கூடாது. அப்துல் கலாம் ஐயா நம்ம டைசிஸ் இருக்க ராமேஸ்வரம், நம்ம ஸ்கூலு ஸ்காட்ச் கட்டின ஸ்கூலில் தான் படித்தார். அதுதான் அதில் பெருமை. ஆனால் அவருக்கு அது ஓடக்கூட மாற்றி கொடுக்கல, அது வேறு. அது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். அவர் நினச்சினா ஒரு பெரிய பில்டிங் கட்டியிருக்கலாம், அந்த மக்களுக்கு அது ஒரு நினைவு சின்னமாக மாற்றிருக்கலாம். ஸ்காட்ச் மிஷனரி அங்கே இருக்க ராஜா என்ன பண்ணுறாரு, ஸ்காட்ச் மிஷனரியை பற்றி என் பிள்ளைகள்லாம் படிக்கணும், நீ தஞ்சாவூரில் கட்டுற, திருச்சியில் கட்டுற, திருநெல்வேலிக்கு போகிற, எங்கள் ஊருக்கு வரலன்னு அவங்க ஊருக்கு கூப்பிட்டு போனார். ஸ்காட்ச் மிஷனரியை பெரிய பிள்ளைகளுக்கு புரியும். அப்படி கட்டப்பட்ட ஸ்கூலில் தான் அவர் படிக்கிறார். அவருக்கு ஒரு ஆசை, பைலட் ஆகணும்னு ஆசை. நான் ஒரு காலத்தில் சைக்கிள் கூட இல்லை, என் ஸ்கூலுக்கு 5 கிலோமீட்டர் நடந்தும் போவேன். கிழிஞ்ச ட்ரௌசர் தான் போட்டிருப்பேன், 2 காக்கி ட்ரௌசர், 2 வெள்ளை சட்டை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி எங்கே போனாலும் ஃப்ளைட்டில் போகிறேன். ஒன்றுமே இல்லை, கடவுளை நம்பணும். கர்த்தரை நம்புகிறவன், நீயும் கர்த்தரை நம்பினா எப்படி போவ? சிறு பிள்ளையில் யாரை நம்பணும்? நீயும் ஃப்ளைட்லேயே போகலாம். ஃப்ளைட்டு பிரயாணம் ரொம்ப கஷ்டம். நினச்ச இடத்துல இறங்க முடியாது, காலை நீட்ட முடியாது. ஒரு ட்ரெயினை விட சின்னது. ட்ரெயினில் 72 பேர், அதுவே இடைஞ்சலாக இருக்குன்னு நான் 40 பேர் வர ட்ரெயினில் வர்றேன். அதில் 180 பேரை உட்கார வைக்கான். எப்படி இருக்கும்? 70 பேர் உட்கார இடத்துல 48 பேர் உட்கார இடத்துல 180 பேர் உட்கார வைக்கிறான். ரொம்ப கஷ்டம். ஃப்ளைட்டுன்னு பெருசு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வேகமாக போகிறோம், சீக்கிரமாக போகிறோம், குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் குறிப்பிட்ட நேரத்துக்கு திரும்பி வந்துடுறோம். டைம் வேஸ்ட் ஆகலை. நீங்கள் எனக்கு சைக்கிள் கூட இல்லை கவலைப்படாத, மாற்று ட்ரெஸ் இல்லை கவலைப்படாத, எனக்கு இல்லைங்க, ஆனால் கடவுள் எனக்கு இப்போ கொடுத்துருக்குற உழைப்பு. எப்படி உழைப்பு தான்? அதுதான் அப்துல் கலாம் இந்த ஃப்ளைட்டுக்கு பைலட் ஆகும்னு நினச்சார். 7 பேர் போனாங்களாம், 6 பேர் செலக்ட் ஆனாங்களாம், இவர் செலக்ட் ஆகலையா. கொஞ்சம் உயரம் கம்மி, கொஞ்சம் பார்வை கம்மின்னு அவர் எடுக்கலை. அப்துல் கலாம் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ரொம்ப மனம் உடைஞ்சி, அது இல்லைன்னா இன்னொன்று, அப்புறம் தான் விஞ்ஞானியாக மாறினார். விஞ்ஞானியாக மாறி இந்தியாவுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதியாக மாறுற. கொடுத்த வேலையில் சரியாக வேலை செய்கிறார். மதம் ஒரு மனுஷனை கொண்டு போகாது, இறையில் ஒரு மனுஷனை கொண்டு போகாது. உண்மையான உழைப்பு மட்டும்தான் ஒரு மனுஷனை என்ன பண்ணும், படிக்க ஆரம்பித்தார். இந்தியாவுடைய அணுகுண்டு தயாரிப்பதற்காக முதல் விஞ்ஞானியாக மாறினார், ஒரு ஜனாதிபதியாக மாறினார். காரணம் என்னென்னா அந்த உழைப்பு. நீங்களும் அப்படி உழைக்கிறப்ப உங்களுக்குள்ள ஒரு டார்கெட் வைக்கணும். நான் எப்படிப்பட்ட உழைப்புக்கு போகிறேன், இந்தியாவுடைய ஜனாதிபதியாக நான் மாறணும். முன்னாள் அட்டல் பிகாரி வாஜ்பாய் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதர். 1947 அங்கே இருக்க பிரதமர் கொடியேற்றுறார், ஜவஹர்லால் நேரு. அதை பார்க்குறார். நானே அந்த கொடியை ஏற்றக்கூடாதுன்னு நினைக்கிறார், செங்கோட்டையில், டெல்லியில். அப்போ உழைக்க ஆரம்பித்தார். அவரும் 5 வருஷம் கொடியேற்றுறார் பிரதமராக. முடியும்,
முடியாதுன்னு இல்லை, உங்களால் முடியும். சாதாரண மனிதன் கூட அந்த ஞானம் வேணும், அறிவு வேணும். அந்த ஞானமும் அறிவும் ஒரு மனுஷனுக்கு வர்றப்போ நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்துவார். அந்த அறிவு ஞானம் யார் கொடுப்பானா? கடவுள் தான் கொடுக்கணும். கடவுள் கொடுத்து நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸாமுக்கு டீச்சர் ஜெபம் பண்ணுங்க, நான் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லக்கூடாது. டீச்சரும் ஜெபம் பண்ணணும், நம்மளும் என்ன பண்ணணும்? படிக்க வேண்டும், முதல் மதிப்பெண் வாங்க வேண்டும். ஐயா சொன்னப்போ எங்கள் ஹாஸ்டல் பிள்ளைங்களாம் சென்டம் ரிசல்ட்டு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சென்டம் ரிசல்ட்டு வாங்குவது என்பது சரியான கஷ்டம். அந்த வார்டன், கரஸ்பாண்டன்ட், அந்த இன்சார்ஜ் டீச்சர் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி நீங்கள் அவங்களோடு ஒத்து வரணும். அப்போ தான் உங்களை என்ன பண்ண முடியும்? படிக்க வைக்க முடியும். நீங்கள் அவங்களோடு ஒத்து வரலைன்னா அவங்களால தலையினாலும் சென்ட ரிசல்ட் வாங்க முடியும். நமக்கு படிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வேணும். அப்படி நீங்கள் படிக்கிறப்போ இந்த ஹாஸ்டலில் படிக்கிற நீங்கள் உங்களுக்கு நல்ல குருவானவர், நல்ல கரஸ்பாண்டன்ட், நல்லதொரு பிஷப், நல்ல மக்களுக்காக உழைக்கும் மக்கள் வந்திருக்காங்க. இந்த மக்கள் மத்தியில் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். நான் ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாறணும், நான் ஜனாதிபதியாக மாறணும், நான் ஒரு ஐஏஎஸ்ஸாக மாறணும், நான் ஒரு ஐபிஎஸ்ஸாக மாறணும், நான் ஒரு டாக்டராக மாறணும் என்று உங்களுக்குள் அந்த தாட் வரணும். தூர பார்வை, பல்நோக்கு பார்வை. என்னுடைய பல்நோக்கு பார்வை என்னென்னா, நானும் பிஸ்னஸில் முன்னேறணும். இப்போ ட்ரௌசர் இல்லாமல் ஆரம்பித்தேன்னா எப்படியாவது இந்த வாழ்க்கையில் கொடுத்த வேலையில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வேணும், செய்யணும். அந்த முயற்சி திருவினையாக்கும். உன்னால் முடியும் தம்பி. சாதாரணமாக ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கை ஆரம்பித்த நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் வாழ்க்கையில் உழைத்ததால் ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கொடுத்தார். காரணம் ஒன்றுமே இல்லை, கதை வசனம் எழுதி பெரிய ஆளாகிறார். அந்த கதை வசனம் எழுத கூட அவருக்கு ஞானம். நேற்று ஒரு அவருடைய வாட்ஸ்அப் கேட்டேன். அவர் கேட்டாராம், என் ஒய்ஃபு தலையில் வாசனை வராதுன்னு உனக்கு எப்படிடா தெரியும்னு இவருக்கு ஒரு கேள்வி கேட்டாராம் 9வது படிக்கப்போ. அதை வச்சு தான் அந்த படமே எடுத்தாங்க. அவருக்கு கொஸ்டின் வந்துச்சான் 9வது படிக்கிறப்போ, ஏன் இன்னொருத்தன் தரையில் வாசனை வரும்னு எனக்கு எப்படா தெரியும் ஒய்ஃபுக்குன்னு கேள்வி கேட்டாராம். அந்த ஒரு கேள்வி கேட்பார். கேள்வி கேட்குறப்போ அது ரொம்ப வித்தியாசமாக வரும் அந்த கேள்வி. அந்த திங்கிங்லாம் உங்களுக்கு வரணும். அந்த திங்கிங்கோடு நீங்கள் வரணும்னா நீங்கள் முதலாவது ஆண்டோரோடு இணைய வேண்டும், உங்கள் வார்டனோடு இணைய வேண்டும். என்ன நோக்கத்தோடு உங்கள் பேரண்ட்ஸ் இங்கே அனுப்புனாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். படிக்கணும், என் பிள்ளை வாழ்க்கையில் முன்னேறுங்கிற நோக்கத்துக்காக உங்களை அனுப்பியிருக்காங்க. அந்த எண்ணம் இருக்கணும். அதோடு இணைந்து நீங்கள் கடவுளோடு இணைகிறப்போ உங்களுக்கு ஒரு குறைவும் வர நிச்சயமாக ஆண்டவர் மலை மேல் இருக்கும் பட்டணமாய் எழுந்து ஜொலிக்க எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளின்னு சொல்கிறேன். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எப்படி அந்த டேங்க்கு நம்ம வந்தோன்னே குத்துவிளக்கு ஏற்றுறாங்க. குத்துவிளக்கு ஏற்றுறப்போ அது கீழே எண்ணெய் நிற்கிது. அந்த எண்ணெய்க்குள்ளே அந்த திரி இருக்குது. அந்த திரியை இழுத்து நனைச்சி அதை கசக்கி அதை கொளுத்தி விடுறப்போ அதுலேருந்து அந்த லைட் வருது. அந்த லைட் பிரகாசமாக மாறுது. அந்த எண்ணெயோடு அந்த திரி இருக்குது. நீங்களும் ஆண்டவரோடு இணைந்து செயல்படுறப்போ ஆண்டவர் உங்களை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுதும் உங்களுக்கு வாழ்வு இருப்பார். உங்களை மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.